எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருமண தடை, வேலையில தடை எப்பயுமே சொல்லுவாங்க, எல்லாமே எனக்கு தடையா இருக்கு. ஒரு படிப்பே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் இன்னைக்கு காலையில் கூட பேசுனாரு, பாப்பா படிக்கவே மாட்டேங்குது, நல்லா படிச்சிருந்த பிள்ளை தான் இப்போ வந்து ரொம்ப தடையா இருக்கு. எது எல்லாம் தடை தடை தடைன்னு போயிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த ஆலயத்துல எப்பயுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருமண தடை இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 பேத்துக்கு வந்து இங்க திருமணம் ஆயிருக்கு. அவங்களும் இங்க வந்து பத்திரிகை வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஐயா, நமக்கு வேண்டப்பட்ட ஐயா தான், நம்ம பக்கத்து வீடு தான், ஒரு நல்ல மனிதர், அவருடைய அண்ணனுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அவங்க சென்னையில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. நான் அவருக்கு நம்ம தான் ஜாதகம் பார்த்து சொன்னோம், நீங்கள் நம்ம ஆலயத்துக்கு ஒரு நாள் பஞ்சமிக்கு கூட்டிட்டு வாங்கய்யா, முடிஞ்சா கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க எவ்வளவு என்னன்னப்போ, நீங்கள் ஒன்றும் இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. எல்லாம் ராகு கேது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது சிலையை வச்சு அவங்க வந்து இங்கே பரிகார பூஜைக்கு நடக்கும் பஞ்சமி இன்னைக்கு. அந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில வாங்கிட்டு வருவாங்க. சுக்கிர பகவானுக்குரிய அந்த வெள்ளி உலோகத்துல தான் இங்க வந்து திருமண தடைக்கு உண்டான அந்த பரிகார பூஜைகள் நடைபெறும். சரிங்களா? திருமண தடை வேற ஏதாவது ஒரு சில அதுக்கேற்ற மாதிரி, ஆனால் இங்க ஒவ்வொரு சில தடைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இங்க பரிகார ஹோமம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லைனாலும் அப்படித்தான். அந்த ராகு கேது இருந்து குழந்தை பிறக்கல, ராகு கேது இருந்து தடைகள் இருந்து இந்த மாதிரி படிக்க முடியல, இல்லை ஏதோ ஒன்று, ஒரு சிலருக்கு அடிக்கடி விபத்து நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அந்த ஐயாவுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்து ஒரு 2 மாதம் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயம் முடிச்சாச்சு. ஒரு நல்ல வசதியான வீட்டு பெண் அவங்க வந்து நல்ல அவங்களோட நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து நம்ம கோயிலில் வந்து பத்திரிகை வைப்பாங்க. அதுக்கப்புறமும் வந்து இங்கே பஞ்சமியில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தடைகள் இருந்தால் நிச்சயமா நம்ம இந்த ஆலயத்தின் மூலமா நம்ம அதை போக்கிடலாம். எந்த தடையா இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபத்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா, அதாவது தொடர் தோல்வி, தொடர் தடைகள் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா இந்த ஆலயம் வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணும். அதே மாதிரி வந்து ரொம்ப சிக்கலான, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு வழக்கு, நான் சம்மந்தமே படலை ஆனால் என்னை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அது இந்த அம்மா பார்த்துக்குவோம். இலகுவாக அதை தீர்க்கக்கூடிய அம்மா. சரிங்களா? இங்கே தடைகளை கொடுக்கக்கூடிய ராகு கேது பரிகாஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்கு. இங்கே அதை சரியாக ஈஸியாக பண்ணித்தர, அதை சரி பண்ணி தரக்கூடிய அம்மா லகுவாராகி இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே வந்து ஹோமங்கள் வந்து பஞ்சமி ஹோமம், ராகு கேது பரிகார ஹோமம், நவகிரக ஹோமம், அப்புறம் பைரவர்களுக்கு பலி கொடுக்கறது, அதெல்லாம் எங்கேயுமே நீங்க பார்த்துக்க முடியாது. பைரவர்களுக்கு பலி கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பண்ணலை. இங்கே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எதுக்காகனா பைரவர்கள் கூட தான் வாராகி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ கூட வர பைரவர்களுக்கு பலி கொடுத்து வாராகி அழைக்கிறது தான் இங்கே மட்டும்தான் செய்வாங்க. ஏன் இந்த ஆலயத்தில் வந்து தடைகள் வந்து ஈஸியாக வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னா அதுதான் காரணம். பைரவர்களுக்கும் அதாவது கூட வரவங்களுக்கும் இங்கே வந்து பலி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம், அப்புறம் அன்னதானம் எல்லாமே இங்கே நடக்கும். பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே வந்து அதே மாதிரி இவ்வளவு அவ்வளோ நம்ம பணம் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி முடிஞ்சால் அவங்களே செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இவ்வளோ கொடுத்தாதான் நம்ம சங்கல்பத்தில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அவங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க, முடியலன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கே அந்த ஐயா கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு, நீங்கள் அன்னதானத்துக்கு மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் செஞ்சார் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. பாருங்க அந்த தடைகள் போய் இன்னைக்கு அவர் அவ்வளோ அற்புதமா இருக்காரு. இதனால அவர் சரியான மன உளைச்சல், வேற மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய கேது இங்கே தான் இருக்காரு. அதான் ராகு கேது இங்கே தான். இந்த ராகு கேது இருந்தாலே உங்களுக்கு எப்படின்னா மனம், அதாவது ஒரு கையை அப்படி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஓடுறானா எப்படி, அது மாதிரிதான் உங்க மூளையை வந்து என்னமோ தெரியலடா, நம்மளால சரியா யோசிக்க முடியல, திங்க் பண்ண முடியல, மைண்ட் வலிக்குது, தலை வலிக்குது, தலை பாரமா இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா திங்க் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கேதும், அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து அதை தொடர்ச்சியா தடையில கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் இங்கதான் இருக்காங்க. இந்த 2 பேருமே கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு சொன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அவரு. இவர் ஞானத்தை அள்ளி கொடுப்பார் கேது.
சரிங்களா? இது சரியில்லைன்னா மட்டும்தான், அதாவது தடையில கொடுக்கிற போது மட்டும்தான் அவங்க நமக்கு வந்து சிக்கலான ஆட்களா இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் மாறி நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க தான் பவர்ஃபுல் கிரகமே. இவங்க தான். இவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படியாப்பட்ட ராகு கேது தான் இங்க இருக்காங்க. அந்த அம்மா இருக்காங்க, கூடயே இருக்காங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நான் தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. மன உளைச்சலாகிட்டே இருக்கேன். எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. என்னால முடியலை. நான் ஒண்ணுக்கு ஆகாதவன். வெற்றி அப்படிங்கிற ஒண்ணே எனக்கு இல்லை அப்படின்னா, நீங்க கவலையப்பட வேணாம். இந்த ஆலயம் 94 கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கு. பக்கத்துல சமயபுரம், உங்களுக்கு தெரியும், சமயபுரம் மாரியம்மன் கோயில், அது பக்கத்துல 94 கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு. பஞ்சமிக்கு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்ப செழுமையா செழிப்பா மாறும். இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை வர முடியல அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.